உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல். என் பேர் சகிலாபியா. சுகரு, பிபி எல்லாமே இருந்துச்சு. இப்போ இங்கே 5 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் நார்மலாக இருக்குதுங்க. எனக்கு நடக்க முடியாதுங்க, சரியாக நிற்கவும் முடியாது. எலும்புங்கள்லாம் வலி, ரொம்ப உயிர் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த எலும்பு வலியெலாம் இல்லை. சுகர்னால எலும்பு வலியெல்லாம் இருந்துச்சு, இப்போ இல்லை. அல்சர் இப்போ சுத்தமாகவே இல்லை. உணவு கட்டுப்பாடு முறையும் கரெக்டாக இருக்குது. எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். ஆண்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உள்ள ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதை சந்தைப்படுத்துதல் விஷயத்துலையும் நிறைய மார்க்கெட்டிங்கில் நிறையா பண்ணி அது ஒரு பெரிய ஒரு வியாபாரமாகவே ஆக்கி கொண்டிருக்கிற கடத்தில் யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம செக்ஸ்னா என்ன? உண்மையாகவே மாஸ்டர்பேட் பண்ணாவோ, அதை சுய இன்பம் பண்ணாவோ ஆண்மை குறையுமா? கிடையவே கிடையாது, குறையவே குறையாது. ஆனால் அது நமக்கு ஒரு எண்ணம் அப்படி எல்லா இடத்துலையும் விதைக்கப்பட்டிருக்குது, தொடர்ந்து விதிக்கப்பட்டிருக்குது. ஓரளவுக்கு எப்பவுமே அதுக்காக நான் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை அது தவறான ஒரு விஷயம். பட் அட்லீஸ்ட் 1 or 2 times அப்படிங்கிறது குவைட் காமன், நார்மலான ஒரு விஷயம். 3 times கூட காமனான விஷயம். இது இளமையில் அப்படி தான் இருக்கும். நல்ல பாடி, நல்ல உணவுகள், நல்ல பயிற்சிகள் செய்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தாராளமாக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி இருக்கிற காலகட்டம். இப்போ நிறைய பேருக்கு எனக்கு ஆண்மை குறைவு. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியாவில் கூட நமக்கு தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வருது. நிறைய பான் மூவிஸ் பார்க்குறாங்க, அதன் மூலமாக நமக்கு தவறான எண்ணங்கள் நிறைய வருது. நீங்கள் அது நமக்கு இவ்வளோ நீளம் இருக்கணும், அப்படி இப்படின்னு கண்ட விதமான பிரச்சனைகளும் இங்கே வருது. இப்போ நம்ம நிறையா சைஸ் தான் மேட்டர்ஸ் அப்படின்னா, அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் ஆண்மை குறைவு, எனக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு வீரியமே கிடையாதுன்னு சொல்ல வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ சைஸ் மேட்ரு கிடையாது, மாஸ்டர்பேஷன் மேட்ரு கிடையாது. உண்மையான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் ப்ராப்பர் கவுன்சிலிங். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஈவன் ஒரு கல்யாணம் பண்ணுறதுனா கூட நீங்கள் 2 பேருமே ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங், அது மறுபடியும் ரிப்பீட் சேம் ப்ராப்பரான கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தவறான வலியுறுத்தல்கள், தவறான வழி நடத்துதல்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றிடும். ஸோ நீங்கள் ஒருத்தர் சொல்லுவாங்க மாஸ்டர்பேட் பண்ணது தவறு, ஐயோ இவ்வளோ உறுப்பு சிறுத்துருச்சு, இரவில் சொப்பன ஸ்கலிதமான ஒரு குரூப். அது என்னென்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பேக் மாதிரி ஆசிட்டிஸ் அந்த செமன் அதுக்குள்ளே நிறைய ஆரம்பிக்கும். அது நிறையும் பொழுது நமக்கு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் எஜாக்குலேட் ஆகி அது வெளியே போகும். இல்லையா, நமக்கு இரவில் கனவு அது போக தான் செய்யும். ஆனால் அது ஒரு நோயாக உருவகப்படுத்தப்படுகிறது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் செக்ஸை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான நல்ல நிகழ்வு. அது ஒரு மெக்கானிக்கலாக. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலிகுலர் குழந்தை வேணும்னு நினைக்கிறேன், ஃபாலிகுலர் ஃபேஸில் மட்டும்தான் செக்ஸ் வச்சுக்குவேங்கிறது. இது இட்ஸ் நாட் அண்ட் மெக்கானிக்கல் ஒன். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுவிட்ச் ஆன் பண்ண போய் மோட்டர் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இதற்கான சூழல்கள், நம்ம மனம் விட்டு பேசுகிறது, ஒருத்தருக்கு அந்யோன்யமாக இருக்கிறது, ஈவன் ஸ்மெல் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரூமை சுற்றி இருக்கிற ஸ்மெல், நம்ம பாடியை நம்ம கிளன்ஸாக வச்சுக்கணும். பல விஷயங்கள் இதில் இன்வால்வ்டாக இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த பொதுவாக செக்ஸில் இருக்கும். ஒருத்தர் மேலே நல்ல மரியாதை எப்பவுமே நமக்கு கம்பேரிட்டிவ் இருக்குது. இதை விட அவங்க பெட்டரா, அதை விட பெட்டரா, எல்லா போத் சைடு இருந்தால் கூட. ஆனால் நீங்கள் எந்த பார்ட்னர் கூட இருக்கிறீங்களோ அது ரொம்ப அவங்க மேலே ஒரு நல்ல மரியாதையுடன் இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய உறவு மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ரைட்டுங்க, எனக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, 2 நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணுறதுனா, உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா உடனே மருந்து வாங்கி சாப்பிட்றோம். அந்த மருந்துகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தடோஃபிலோ, சின்னோஃபில் சிட்ரேட், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களோ கலந்துருக்கும் பொழுது கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மருந்துகளை நீங்கள், அதாவது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் பாதிப்புகள் உண்டாகும். ப்ராப்பராக நீங்கள் டோஸ் அதிகப்படுத்த வேண்டி வரும் ஒரு கோர்ஸ் ஆஃப் டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகள் இல்லாமல் உங்களுக்கு எரெக்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ இப்படி தேவையா? அதே மாதிரி கார்டியாக் பிரச்சனை ஜாஸ்தியாகும், பிபி ஜாஸ்தியாகும், கண்ணு சிலருக்கு ப்ளூயிஷ் ஆகும், சிலருக்கு ஒரு ஹலோசினேஷன் மாதிரி ஆகும், தலைவலி இருக்கும், தலை பாரமாக இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்வதனால வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மருந்து நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது சித்தாவில் இருக்கான்னு பார்த்தா, சித்தாவில் நிறையா மருந்துகள், நிறைய ஈவன் சில உணவுகள் எடுத்துக்கிட்டால் கூட
இந்த செக்ஷுவல் டைமை அதிகப்படுத்த முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்பை நல்லா கிளென்ஸாக வச்சுக்கிறது, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் இன்னியும் நம்ம இந்த செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணும். எல்லாத்தையும் விட 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதும் இதை பற்றி அதிகப்படுத்தும். இதில் ஸோ அதான் முதல்ல எனக்கு கவுன்சிலிங் சொன்னேன். இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து எரெக்டைல் ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு 2 நிமிஷத்தில் போயிடுது அப்படின்னா உடனே போய் மருந்தே எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எனக்கு உறுப்பு சிறுத்துருச்சு, நீண்ட நேரம் என்னால் வந்து தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியல இப்படிங்கிற ஒருத்தரும் இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து தாம்பத்தியம் ஈடுபட அது உறுப்புகள் சுருங்கிடுது, அதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பல விஷயங்கள் இருந்தாலும் உடனே போய் கெமிக்கல் இருக்கக்கூடிய மருந்துகளை வாங்கிடாதீங்க. ஸோ நம்ம பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலில் நல்ல மருந்துகள் இருக்குது. அதில் உங்களுக்கு தலைவலி வராது, படபடப்பு வராது, ஒரு மாதிரி ஒரு கண்ணு ப்ளூயிஷ் ஆகிறது, ஒரு நடுக்கம், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து பிளட் சர்க்குலேஷனை தூண்டக்கூடியது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது, பிபியை கட்டுப்படுத்தக்கூடியது, இது மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணக்கூடியது, எனர்ஜியை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம மருந்துகளாக கொடுக்குறோம். அந்த மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் மெடிசன்ஸ். ஸோ இதை நீங்கள் பயப்பட வேண்டாம். இனிமேல் ஆண்மை குறைவு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கான கவுன்சிலிங் கொடுப்பாங்க, கண்டிப்பாக தேவைப்பட்ட மருந்துகள் கொடுப்பாங்க. மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ நான் டயபெட்டிக் பேஷண்ட் எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு நிவாரணம் உண்டு. அதே மாதிரி தான் ஹைப்பர் டென்ஷன், எனக்கு கார்டியாக் பிரச்சனை இருக்குது, நான் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாங்க, ஒன்றுமே ஆகாது. நீங்கள் எடுத்து பிபி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சொல்லப்போனால் பிபி கம்மியாக ஆரம்பிக்கும் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது. ஸோ இப்படி நிறையா மருந்துகள் இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியம், சில நேரங்களில் நமக்கு நரம்பியல் கோளாறோ இல்லை ஒரு படபடப்போ ஒரு கவலையோ இந்த மாதிரி செக்ஸ் பண்ண எனக்கு இப்படி வருமாங்கிற கவலையே நிறைய இடத்துல இந்த பர்ஃபார்மன்ஸை குறைச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதற்கான மருந்துகளை, பக்கவிளைவில்லாத மருந்துகளை, நம்ம நரம்பை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் சித்தாலே பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதில் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா, அமுக்கரான், பனங்கிழங்கு, நிலப்பனங்களுக்கு, நீர்முள்ளி, இந்த மாதிரி பல விஷயங்களும் அற்புதமான விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி பாதாம், பிஸ்தா, சாரைப்பருப்பு, இதெல்லாம் எடுத்திங்கனாலும் இந்த செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறத நீங்கள் ஃபிசிக்கலாகவே 2-3 நாளே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்காகவும் கரெக்டாக வச்சுக்கோங்க, மனநிலையே கரெக்டாக வச்சுக்கோங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, ப்ராப்பர் மருந்து எடுத்திங்கன்னா இது ஒரு மேட்டரே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செக்ஸுங்கிற ஒரு பிரச்சனையே இருந்துட்டு வெளியே வந்துடலாம். பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு நல்லா உங்களுடைய அந்த தாம்பத்திய உறவு வந்து மிகச்சிறந்ததாக நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதை நம்ம பண்ண முடியும். நன்றி, வணக்கம். The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 6 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.